அவருடைய ஈமான் 100க்கு 100 சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அவை அனைத்தும் உண்மைதான் என்று முழு நம்பிக்கை அவருக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே குறைவு சந்தேகம் ஏற்பட்டாலும் அந்த சந்தேகம் மனிதனை குஃப்ரிலே தள்ளிவிடும். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். 49வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தை பாருங்கள். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا. அல்லாஹ் சொல்கின்றான், நம்பிக்கை கொண்டவர்கள் யார்? நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் யார் என்றால் அல்லதீன ஆமனூ பில்லாஹ், அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு ثم لم يرتابوا, அதிலே அவர்களுக்கு அறவே சந்தேகம் இல்லை. அவர்கள் தங்களது நம்பிக்கையை சந்தேகத்துடனே கலக்கவில்லை. இப்படிப்பட்டவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள். அல்லாஹு தஆலா அடுத்து சொல்லுகிறான், நம்பிக்கையாளர்கள் என்றால் யார்? யார் என்றால் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி அவர்களில் சந்தேகப்படவில்லையோ. அல்லாஹுவில் சந்தேகம் என்றால் என்ன? அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அல்லது அல்லாஹுடைய கட்டளை உண்மைதானா இல்லையா, அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றானே இது உண்மையா இல்லையா, அல்லது அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றானே அது உண்மைதானா இல்லையா, அல்லது இந்த நபி சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதானா இல்லையா என்று மறுப்பது. அல்லாஹுடைய விஷயத்திலும் சந்தேகப்பட்டாலும் சரி, ரசூல் ஒருவர் இருந்தாரா இல்லையா என்பதில் சந்தேகப்பட்டாலும் சரி, அல்லது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லிய விஷயங்களில் சந்தேகப்பட்டாலும் சரி, எந்த வகையில் சந்தேகம் இருந்தாலும் சரி அது மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளிவிடும். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹுவிலே சந்தேகப்படுவது, ரசூலிலே சந்தேகப்படுவது. இரண்டாவது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன விஷயத்தில் சந்தேகப்படுவது. அதுல நன்மை இருக்குமா இருக்காதா, இது அல்லாஹுடைய கூற்றுதானா, அல்லாஹுடைய சொல் இந்த சொல் உண்மையா இருக்க முடியுமா, இது அல்லாஹ் சொல்லி இருப்பானா, குர்ஆன் நன்றாக தெரிகிறது இது குர்ஆன் என்பதாக, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் தானா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து சஹீஹான ஆதாரமிக்க ஹதீஸ் என்று தெரிகிறது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதியாக யோகபித்த கருத்தின்படி இது ஒரு ஹதீஸ், சரியான ஹதீஸ் என்று உறுதியாகிறது. இருந்தும் இது ரசூலா சொல்லியிருப்பாங்களா, இப்படிலாம் ரசூலா சொல்லியிருப்பாங்களா என்று தங்களுடைய குறுகிய புத்தியை புகுத்தி அதிலே சந்தேகம் செய்வது. இன்றைக்கு சில பேர் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் பின்பற்றுவதற்கு, ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு குர்ஆனும் அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழிமுறை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா என்று உறுதியாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதானா என்று உறுதியாக நமக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்களுடைய நம்பத்தகுந்த தோழர்கள், அவர்களிடமிருந்து அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மாணவர்கள் யார் தங்களது தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் பொய் பேசவில்லையோ, அல்லது மார்க்கத்திற்கு முரணாக நடக்கவில்லையோ, அல்லது ஞாபக சக்தி குறைந்தவர்களாக இல்லையோ, இப்படிப்பட்ட நல்ல மக்கள் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தாலே நமக்கு போதுமானது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் என்று முழுமையாக நம்புவதற்கு. எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் இது குர்ஆனுடைய வஹி என்று சொன்னால், அல்லது இது அல்லாஹ் எனக்கு கூறிய கட்டளை என்று சொன்னால், அபூபக்கர் எப்படிப்பட்ட ஈமானை நம்பிக்கை கொள்வார்களோ, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனம் இது என்று சொன்னாலோ, அல்லது இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒன்றை ஹதீஸை சொன்னாலோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நம்புவார்களோ அப்படியே அதே தன்மையில் எவ்விதமான சந்தேகம் தடுமாற்றம் இல்லாமல் நாமும் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் சஹீஹான உறுதியான ஹதீஸ் என்று நமக்கு தெரிந்தால் அதை நம்முடைய குறுகிய அறிவிலே போட்டு உரசி பார்ப்பதற்கு அனுமதி அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். ஹதீஸ் சஹீ என்று முடிவு செய்வதற்கு நம்முடைய அறிவை உரைகளாக வைத்து அதிலே உரசி பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி அல்ல.
சொல்பவர்கள் செய்தியை நமக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் உண்மையாளர்களா, தூய்மையானவர்களா என்று சான்று கொடுக்கப்பட்டவர்களா, இதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அந்த செய்தியை அறிவிலே போட்டு நான் உரசி பார்ப்பேன் அல்லது குர்ஆனுடனே நான் ஒப்பிட்டு பார்ப்பேன் அதற்கப்புறமாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இதுதான் சந்தேகத்தை கிளப்பிவிடும். இன்னைக்கு ரொம்ப பேரு நாங்களும் ஹதீஸை ஆராய்ச்சி செய்கிறோம், குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு எந்த சஹீஹான ஹதீஸுகளை மூத்த மார்க்க அறிஞர்கள் பல முறை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து ஒப்பிட்டு பார்த்து முழுமையாக தரம் பிரித்து உறுதிமிக்க நபிமொழிகள் என்று உறுதி செய்தார்களோ 1400 ஆண்டுகள் கழித்து இன்று வந்த சிலர் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸ் எல்லாம் எங்களுடைய அறிவிலே நாங்கள் உரசி பார்க்கும் பொழுது குர்ஆனுக்கு முரண்படுகிறது அல்லது இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரண்படுகிறது, எனவே இந்த ஹதீஸுகளை எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும், குர்ஆனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மிக புதிய ஒரு கொள்கையை இஸ்லாத்திற்குள் புகுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் எந்தெந்த ஹதீஸுகளை மறுக்கிறார்களோ அந்த அனைத்து ஹதீஸுகளுக்கும் மிக தெளிவான விளக்கங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் எந்த நூல்களை படிக்கின்றார்களோ அந்த நூல்களிலே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாத வகையில், சஹீஹான ஹதீஸுகளுக்கு இடையிலே முரண்பாடு இல்லாத வகையில், இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரண்பாடு இல்லாத வகைகளில் அழகிய முறையிலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டும் பிடிவாதத்தின் காரணமாக மறுக்கிறார்களே தவிர அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து மறுக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். இந்த மாதிரி குர்ஆனுடைய ஹதீஸுடைய விஷயத்தில் சந்தேகத்தை கிளப்பினாலும் இதுவும் ஒருவரை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்பிக்கை கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் முஃமின்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், உதாரணத்துக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் நீங்க சொல்றதை நான் குர்ஆனுடைய ஆயத்தோட ஒப்பிட்டு பார்க்க போறேன், அதுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நான் நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னா என்ன ஆகும்? அல்லாஹ் அக்பர், ரசூல் பொய் சொல்லுவார் அல்லது குர்ஆனுக்கு முரணாகவும் அவர் பேசுவார் என்று ஆகிவிடும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் لأخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين فما منكم من أحد عنه حاجزين. இவர் தூதர் நாம் கூறாததை, இவருக்கு நாம் சொல்லாததை இட்டுக்கட்டி சொன்னால் அவருடைய வலக்கரத்தை பிடித்து உயிர் நரம்பை நாம் வெட்டி இருப்போம். உங்களில் யாரும் தடுப்பவர் இருக்கிறாரா? உங்களில் யாரால் தடுக்க முடியும்? உங்களில் யாராலுமே தடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி என்று எதை தனது இறைவன் புறத்திலிருந்து சொல்கிறார்களோ அவை அனைத்தும் உண்மையானவை. அவர்களிலிருந்து நம்பத்தகுந்த அறிவிப்பாளர்கள் அவர்களுடைய தோழர்களிடமிருந்து அவர்களுடைய மாணவர்கள், அவர்களிடமிருந்து அவர்களுடைய மாணவர்கள் என இந்த உம்மத்திலே இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எந்த தூய்மையான நல்லவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள் உண்மையானவர்கள். அவர்களிலே சந்தேகம் கொள்வது தூதரிலே சந்தேகம் கொள்வது ஏன்? தூதர் மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு முன் உதாரணம். ஆனால் அந்த தூதரை அல்லாஹு தஆலா மறுமை நாள் வரை உயிரோடு வைக்கவில்லை. ஆனால் அந்த தூதரிடமிருந்து அந்த தூதருடைய செய்திகளை சொல்லக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படுத்துகின்றான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடு. அப்படி இல்லை என்றால் இந்த மார்க்கம் குழப்பமடையும்படியாக சந்தேகத்திற்குரிய அடிப்படையிலே உண்மையும் பொய்யும் கலந்து பிரித்தறிய முடியாமல் குழப்பமான நிலைமையிலே அல்லாஹ் விட்டுவிட்டான் என்று ஆகிவிடும். அந்த நிலைமையிலே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை விடவில்லை. இந்த மாதிரி சந்தேகம் கொண்டாலோ அவரும் காஃபிராக ஆகிவிடுவார். ஹதீஸ் பின்பற்றுவதற்கு, ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு குர்ஆனும் அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழிமுறை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா என்று உறுதியாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதானா என்று உறுதியாக நமக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்களுடைய நம்பத்தகுந்த தோழர்கள், அவர்களிடமிருந்து அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மாணவர்கள் யார் தங்களது தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் பொய் பேசவில்லையோ அல்லது மார்க்கத்திற்கு முரணாக நடக்கவில்லையோ அல்லது ஞாபக சக்தி குறைந்தவர்களாக இல்லையோ, இப்படிப்பட்ட நல்ல மக்கள்
இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தாலே நமக்கு போதுமானது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் என்று முழுமையாக நம்புவதற்கு. எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் இது குர்ஆனுடைய வஹி என்று சொன்னால் அல்லது இது அல்லாஹ் எனக்கு கூறிய கட்டளை என்று சொன்னால் அபூபக்கர் எப்படிப்பட்ட ஈமானை நம்பிக்கை கொள்வார்களோ, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனம் இது என்று சொன்னாலோ அல்லது இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒன்றை ஹதீஸை சொன்னாலோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நம்புவார்களோ அப்படியே அதே தன்மையில் எவ்விதமான சந்தேகம் தடுமாற்றம் இல்லாமல் நாமும் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் சஹீஹான உறுதியான ஹதீஸ் என்று நமக்கு தெரிந்தால்